அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்றைக்கி பாதாம் குல்ஃபி வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல 1 லிட்ரு பால் எடுத்துருக்குறேன். பாருங்கள், சட்டி வச்சு காஞ்ச பிறகு 1 லிட்ரு பால் அதில் ஊற்றி அது நல்லா சுண்டட்டும். பால் நல்லா 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாதாம் தோல் வச்சு பாதாம் எடுத்துருக்கேன். ஒரு 15 பாதாம், ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்துருக்குறோம். நல்லா கிரைண்ட் பண்ணி பாருங்கள், அது பால்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. வீட்டிலே நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆடை சைடில் அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையை அப்படியே சுரண்டி அதுவும் எடுத்து இதிலே போட்டுடலாம். அப்போலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் ஆகும்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, 1/2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். தண்ணியில் கலந்து அதையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக எல்லோவாக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. என் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், லைட்டாக திக்னஸ் தெரியுதா மக்களே. இப்போ நம்ம பாதாம் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆறின பிறகு இப்போ இது வந்து குல்ஃபி மோல்டு, ஐஸ்கிரீம் மோல்டு. அதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்கணும். இந்த மோல்டு வந்து மீஷோவில் வாங்கின மக்களே. நல்லா சூப்பராக க்யூட்டாக இருக்கும் இந்த மோல்டு. அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, காலையில் நல்லா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக தெரியுது ஐஸ்கிரீம். எம்மோவோ டேஸ்ட் பண்ணுறா பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாய் பாய் மக்களே, டேக் கேர்.